இன்றைக்கி என் பொண்ணுக்கு வேலை விஷயமா நானும் என் கணவரும் வெளியில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போது எங்கள் அம்மா திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெளியில் போகிறதுனால அவங்களையும் தூக்கி காரில் போட்டுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணு விஷயமா கிளம்பியாச்சு. என் பொண்ணை ஒரு இன்டர்வியூக்கு விட்டுட்டு அங்கே என்னென்ன கோயில் இருக்கோ அதை பார்க்குற மாதிரி தான் நான் பிளான் போட்டிருந்தேன். எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம். எல்லாமே எங்கள் அம்மா பார்க்காத கோயிலாம். அதுக்கப்புறம் எல்லா கோயிலையும் சுற்றி காமிச்சதுக்கப்புறம் மதியம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம். அப்போது பிரிஞ்சி தான் வாங்கினோம். நான் எங்கள் அம்மாவுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் எங்கள் வீட்டுக்காருக்கு வெஜிடபிள் பிரியாணியும் வாங்கினோம். 2 போதும் 3 பேர் சாப்பிட்டுக்கிறதுக்கு. ஏன்னா நான் ஜூஸ் சாப்பிட்டேன், அதனால் எனக்கு போதும்னு சொல்லிவிட்டு நான் 2 வாங்கினேன். டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன். அப்போது அவங்க ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க. என் கணவரும் நானும் ட்ரை பண்ணோம். நம்மளால் அந்த ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுலாம் அந்த ஸ்டைலுக்கு வேணால் சாப்பிட்லாம், செட்டே ஆகாதுன்னு ஸ்பூனை வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு நைட் ஆகிடும்னு சொன்னாங்க. அதனால் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது என் கணவர் ஓலோ புக் பண்ணி போக சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லேயே கூப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நான் பஸ்ஸில் போன அனுபவம் ரொம்ப ரொம்ப குறைவு. எங்கள் அப்பாவும் சரி என்னை பைக்லேயே கூப்பிட்டுட்டு போயிட்டு வருவாங்க. என் கணவரும் அதே மாதிரி தான். என்ன பஸ்லன்றது ரொம்ப விட்டதே கிடையாது. அதனால் நான் போகாததுனால நின்றுக்கிட்டே போனதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பேன். அது என்னுடைய பழக்கம். அதனால் நல்லபடியாக வீடு சேர்ந்தோம். இதில் என்னென்னா பஸ்ஸு ஸ்டாப்பிங்கில் நிறுத்தாமல் தள்ளி போய் நிறுத்தினாலும் எங்கள் அம்மா ஓடி போய் ஏறிடுறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நைட்டு என் கணவரும் என் பொண்ணும் வந்ததும் என் கணவருடைய மாமியாரை நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட.